பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. குஜராத்தில் குழந்தைகளுக்கான பொம்மைகள், சாப்பாட்டு பெட்டி, சாக்லேட்டுகளில் வைத்து கடத்தப்பட்ட 1.15 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பார்சல் வழியாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அகமதாபாத்தில் உள்ள வெளிநாட்டு பார்சல்களை கையாளும் தபால் அலுவலகத்திற்கு நேற்று அகமதாபாத் காவல்துறையினர் மற்றும் சுங்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது குழந்தைகளுக்கான பொம்மைகள், சாக்லேட்டுகள், சாப்பாடு டப்பாக்களில் உயர் ரக கஞ்சா ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டன. இவை கனடா, அமெரிக்கா மற்றும் தாய்லாந்தில் இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதும் தெரியவந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 1.15 கோடி ரூபாய் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கடத்தலின் பின்னணியில் இருப்பவர்களை காவல்துறை தேடி வருகிறது. தமிழகத்தில் உள்ள 34 சுங்கச்சாவடிகளில் ஜூன் 2 நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் 62 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இவற்றில் ஆண்டுக்கு 2 முறை கட்டணத்தை மாற்றி அமைப்பது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 34 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே மக்களவைத் தேர்தல் நடைபெற்றதால் கட்டண உயர்வு அமலாகவில்லை. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் ஜூன் 2 நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. ஆத்தூர், பரனூர், சூரப்பட்டு, வானகரம், வாணியம்பாடி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் 4 முதல் 5% வரை 5 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளின் கட்டண உயர்வு வாடகை ஓட்டுநர்களை கவலையடைய செய்துள்ளது. இது தொடர்பாக கனரக வாகன ஓட்டுநர்கள் கூறுகையில், சுங்கச்சாவடிகளில் 5% மட்டுமே கட்டணம் உயர்த்தப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் ட்ரக்குகளுக்கான ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யும் தொகை 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை அதிகரிக்கும். இது எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் சரக்கு போக்குவரத்துகளுக்கான கட்டணமும் உயரும். அதன் மூலம் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை 5 முதல் 8% அதிகரிக்கக்கூடும். எனவே இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றனர். தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே விற்பனைக்காக 10 கிலோ கஞ்சா வைத்திருந்த 5 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் புகையிலை, குட்கா மற்றும் கஞ்சாவை பயன்படுத்தி வருவதால் கஞ்சா விற்பனை செய்து வருபவர்களை தாராபுரம் காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். நேற்று மாலை தாராபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாதம் பிரியாஸ் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரை தாராபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். காவல் ஆய்வாளர் ரவி அந்த நபரிடம் மேற்கொண்டு விசாரித்த போது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் நல்லம நாயக்கன் கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுஜித் என்பதும் அவர் பீகார் மாநிலத்தில் இருந்து விற்பனைக்காக 10 கிலோ கஞ்சாவை கொண்டு வந்ததாகவும் அதை வேடச்சந்தூர் பகுதியைச் சேர்ந்த மதுபாலன், கார்த்திக், மோகன்தாஸ், அருண் ஆகியோருடன் சேர்ந்து விற்பனை செய்ததை தெரிவித்தார். இதில் அருண் என்பவரின் தந்தை தாடிக்கொம்பு தாரம்பாடி கூட்டுறவு சொசைட்டி வங்கி பணியாளர் என்பதும் வேடச்சந்தூர் திமுக எம்எல்ஏவின் சட்டமன்ற அலுவலகத்தில் பணியாற்றி வருவதாகவும் தெரியவந்தது. விசாரணைக்கு பின்னர் கஞ்சா விற்பனை செய்த 5 வாலிபர்களையும் தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். குற்றவியல் நீதிபதி அந்த 5 வாலிபர்களையும் கோவையில் உள்ள மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார்.
பாலியல் பலாத்கார புகாரில் சிக்கிய சிஆர்பிஎஃப் எனப்படும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் டிஐஜி கஜன் சிங்கை பணியில் இருந்து நீக்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சிஆர்பிஎஃப் படையின் மேற்கு பிரிவின் கீழ் மகாராஷ்டிராவின் நவி மும்பையில் டிஐஜி கஜன் சிங் பணிபுரிந்து வந்தார். இவர் மீது படையில் பணிபுரியும் பெண்கள் சில ஆண்டுகளுக்கு முன் பாலியல் துன்புறுத்தல் புகார் அளித்தனர். இதுகுறித்து சிஆர்பிஎஃப் தனிக்குழு அமைத்து விசாரித்து வந்தது. விசாரணையில் டிஐஜி கஜன் சிங் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என தெரிய வந்தது. இதையடுத்து மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் பரிந்துரைப்படி இது குறித்து விளக்கம் அளிக்கும்படி அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு பதிலளிக்க மறுத்த கஜன் சிங் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்ததோடு தன் இமேஜை கெடுக்கும் வகையில் இதுபோன்று புகார் அளிக்கப்பட்டதாக கூறினார். மத்திய பணியாளர் தேர்வாணையம், மத்திய உள்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் ஒப்புதலின்படி விளக்கம் கேட்டு டிஐஜி கஜன் சிங்கிற்கு சிஆர்பிஎஃப் படை இறுதியாக 2 நோட்டீஸ்களை அனுப்பியது. இந்நிலையில் டிஐஜி கஜன் சிங்கை பணியில் இருந்து நீக்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 39 தொகுதிகளில் பதிவான தபால் வாக்குகள்தான் முதலில் எண்ணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள வடசென்னை மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் ராணிமேலை கல்லூரியிலும், மத்திய சென்னையில் பதிவான வாக்குகள் லயோலா கல்லூரியிலும், தென் சென்னை தொகுதியில் பதிவான வாக்குகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. இந்த 3 வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை 1384 பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் போலீசார் பாதுகாத்து வருகின்றனர். சென்னையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களிலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். தேர்தல் ஆணை விதிகளின்படி முதலில் தபால் வாக்குகளை எண்ண வேண்டும் என்றும் எந்த கட்சியும் வேட்பாளரும் ஆட்சேபிக்காத வகையில் வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதற்கிடையே தபால் வாக்குகள் இறுதியாக எண்ணப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்ததாக செய்திகள் பரவின. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் வெள்ளிக்கிழமை மனு கொடுத்திருந்தார். இந்த சூழலில் மாவட்ட தேர்தல் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தேர்தல் ஆணைய விதிகளின்படி வாக்கு எண்ணும் பணி தொடங்குவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வரை தேர்தல் நடத்தும் அதிகாரியால் பெறப்பட்ட அனைத்து தபால் வாக்குகளும் எண்ணப்படும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். 30 நிமிடங்களுக்கு பிறகுதான் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நடைமுறைதான் இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது பாஜக அரசுக்கு எதிராக விளம்பரம் செய்து அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட மான நஷ்ட வழக்கில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தியை நேரில் ஆஜராக கோரி பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது மே 5இல் அனைத்து முன்னணி நாளிதழ்களிலும் முதல் பக்கத்தில் ஊழல் விகிதம் பட்டியல் என்ற பெயரில் காங்கிரஸ் விளம்பரம் செய்திருந்தது. அந்த விளம்பரத்தில் பாஜக தலைமையிலான மாநில அரசு பல்வேறு அரசு பதவிகளுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்வதாகவும், கொரோனா பொருட்கள் வழங்கல், பொது பயன்பாட்டு ஒப்பந்தம், மடங்களுக்கு மானியம், பள்ளிகளுக்கு முட்டை வழங்கல், சாலை பணிகளில் கமிஷன் எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டு பாஜக அரசு 40% கமிஷன் அரசு என்று குறிப்பிட்டிருந்தது. இதை காங்கிரஸ் MP ராகுல் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இதை கண்டித்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் கேசவ் பிரசாத், வழக்கறிஞர் வினோத்குமார் ஆகியோர் ராகுல், சித்தராமையா, சிவக்குமார் மீது பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்திருந்தனர். இவ்வழக்கில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் சிவக்குமார் மனு தாக்கல் செய்திருந்தனர். சித்தராமையா, சிவக்குமார், ராகுல் நேரில் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதையடுத்து சித்தராமையா, சிவக்குமார் ஆகியோர் நேற்று விசாரணைக்கு நீதிமன்றத்திற்கு வந்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் இருவருக்கும் தலா 50,000 ரூபாய் உத்தரவாதத்துடன் ஜாமீன் வழங்கப்படுவதாக அறிவித்தது. மேலும் ராகுல் ஜூன் 7ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது. பிரதமர் மீது மக்கள் அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் சித்த மருத்துவமனையில் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தை குமரி அனந்தன் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தமிழிசை தந்தையை நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கினார். அதற்கு முன்னதாக காட்பாடி ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேங்கை வயல் பிரச்சினைக்கு தீர்வில்லை,
கொலை கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா போதை, கூலிப்படையை வைத்து கொலை செய்வது அதிகரித்துவிட்டது. காங்கிரசின் மாவட்ட தலைவர் கொலைக்கு தடயமும் தீர்வும் கிடைக்கவில்லை. இவ்வளவு தோல்விகளை வைத்துக் கொண்டும் ரேஷன் அரிசி கடத்தல், மின் கட்டணம், பால் பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, ஒரு மாஜி அமைச்சர் ஊழலால் சிறையில் உள்ளார். மக்கள் இதனால் வெறுப்படைந்துள்ளனர். மக்கள் நாட்டின் பாதுகாப்பை உணர்ந்தே பாஜகவுக்கு வாக்களித்துள்ளனர். பிரதமர் மீது மக்கள் அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருக்கின்றனர். பிரதமர் மோடி எங்கு சென்றாலும் தியானம் செய்யலாம். ஆனால் கன்னியாகுமரி ஒரு தியாக பூமி. அது பார்வதி மாதா தவம் செய்த இடம், விவேகானந்தர் தவம் செய்த இடம். இப்படிப்பட்ட ஆன்மீக இடமான கன்னியாகுமரி உள்ளது என்பதை எடுத்துச் சொல்லத்தான் மோடி அங்கு தியானம் செய்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தார். பிரதமர் அங்கு தியானம் செய்ததால் அதன் முக்கியத்துவம் அதிகமாகிறது. கருத்து கணிப்புகள் சொல்வதை விட தமிழகத்தில் இன்னும் அதிகமான எண்ணிக்கையை எதிர்பார்க்கிறோம். திமுக கூட்டணி பலமாக உள்ளது. இருந்தாலும் நாங்கள் அதிக எண்ணிக்கையை பெறுவோம் என்றார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் வணிக வரித்துறை முன்னணி வகிக்கிறது என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தமிழக அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டித் தருவதில் வணிக வரித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வருவாய் மூலம் தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் பெண்களுக்கான இலவச பயண திட்டம், உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம் உட்பட பல சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அதேபோல வணிகர் நல வாரியம் மூலம் குடும்ப நல உதவி, மருத்துவ உதவி, கல்வி உதவி, விளையாட்டு வீரர்களுக்கான உதவி, சிறு கடைகள் அமைத்திட நிதி உதவி, திருமண உதவி மற்றும் விபத்து கால உதவி என்று பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வரி நிர்வாகத்தில் கொண்டுவரப்பட்ட எளிய நடைமுறையின் பயனாக கடந்த 3 ஆண்டுகளில் 40,399.51 கோடி ரூபாய் அதிக வரி ஈட்டப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 62 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகள், நிர்வாக சீர்திருத்தங்கள், வருவாய் இழப்புகளை ஆராய ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகியவை செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்த நாட்கள் தன் வாழ்நாளில் மறக்க முடியாதவை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 3 நாட்கள் தியானம் முடித்து நேற்று புறப்பட்ட பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் உள்ள பார்வையாளர் புத்தகத்தில் தனது கருத்துக்களை பதிவு செய்தார். அந்த பதிவில், இந்தியாவின் கடைசி முனையான கன்னியாகுமரியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான உணர்வை அனுபவிக்கிறேன். பார்வதியும் சுவாமி விவேகானந்தரும் இந்த பாறையில் தியானம் செய்திருந்தனர். பின்னர் ஏக்நாத் ரானாடே அவர்கள் இந்த கல் நினைவகத்தை அமைத்து விவேகானந்தரின் எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்தார். ஆன்மீக வளர்ச்சியின் முன்னோடியான சுவாமி விவேகானந்தர் எனது லட்சியமாகவும், எனது ஆற்றலின் மூலமாகவும், எனது ஆன்மீக பயிற்சியாளராகவும் இருந்துள்ளார். சுவாமிஜியின் கனவுகள், மதிப்புகள் மற்றும் லட்சியங்களை பின்பற்றி வடிவம் பெறுவது எனது அதிர்ஷ்டம். இந்த நினைவு சின்னத்தில் நான் இருக்கும் இந்த நாட்கள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்களில் ஒன்று. எனது வாழ்வின் ஒவ்வொரு கணமும், என் உடலில் ஒவ்வொரு துகளும் தேச சேவைக்காக அர்ப்பணிக்கப்படும் என்று எனது உறுதியை பாரத அன்னையின் காலடியில் அமர்ந்து இன்று மீண்டும் ஒருமுறை தருகிறேன். தேசத்தின் முன்னேற்றத்திற்காகவும், நாட்டு மக்களின் நலனுக்காகவும், பாரதத்திற்காகவும் நமது மரியாதையை செலுத்துகிறோம் என்று உணர்ச்சி பொங்க தன் அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டுள்ள வேட்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மற்றும் KC வேணுகோபால் ஆகியோர் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். அவர் பேசுகையில், இது மோடியின் ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு, இது மோடியின் கற்பனை கணிப்பு என்று காட்டமாக பேசியுள்ளார். இந்தி கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்ற கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி, பாடகர் சித்து மூஸ் வாலாவின் 295 பாடலை மேற்கோள் காட்டி 295 இடங்களில் இந்தி கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார்.